ஹாய் சொந்தங்களே, எல்லாத்துக்கும் வணக்கங்கள். நான் உங்கள் தமிழ்ஹரி. இது நம்ம டே வித் தமிழ்ஹரி யூடியூப் சேனல். நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கம்பெனி கிளம்பிட்டோம். அதாவது ஃப்ளையாஷ் அண்ட் இன்டர்லாக் பிரிக்ஸ் மேக்கிங் கம்பெனி ஒன்று நாங்கள் ரன் பண்ணுறோம். அந்த கம்பெனிக்கு நான் இப்போ காலையிலே கிளம்பிட்டேன். ட்ரைவ் பண்ணல, நான் இன்னும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். சீட் பெல்ட் போட்டுருங்க, எல்லோரும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறவங்களுக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேங்கிறத அதுதான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். பார்த்துட்டே இருங்க, ஸ்டே டியூன்டு. மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கங்கள். ஸ்டே டியூன்டாக இருக்க சொன்னேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு தான் வந்து மணப்பாறை டு தோரங்குறிச்சி ரோடு. ஆக்சுவலி இந்த ரோட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து புத்தானத்தான்னு இப்போ ஒரு ஏரியா வரும். அந்த ஏரியாவிலேருந்து நம்ம லெஃப்டில் எடுத்தோன்னா மருங்காபுரி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்கு போகிற பாதை பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னா சொல்லப்போனால் ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். ஷூட்டிங் லொக்கேஷன்னே சொல்லலாம். ஆனால் இதுவரையும் எந்த டேரக்டர்ஸுமே அங்கே வந்து ஒரு படம் எடுத்ததில்லை. மேபி இதை பார்க்குற யாராவது நியூ டேரக்டர்ஸோ இல்லை ஆல்ரெடி இருக்க டேரக்டர்ஸோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஒரு ஏரியா வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே ஷூட்டிங் எடுங்க. அண்ட் ஃபைனலி நம்ம கம்பெனியை ரீச் பண்ணிட்டோம். இந்த பக்கம் அடுக்கியிருக்கிறதுலாம் வந்து இன்டர்லாக் கல், அந்த பக்கம் அடுக்கியிருக்கிறது காருக்கு, அந்த பக்கம் அடுக்கியிருக்கிறது ஃப்ளையாஷ் கல். எல்லாமே தண்ணி விட்டு நல்லா காஞ்சிருக்கும். அப்படியே வாங்க நம்ம கம்பெனிக்குள்ளே மிஷின்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆனோன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து இன்டர்லாக்கு, அந்த ரைட் சைடில் இருக்குது ஃப்ளையாஷ் கல். இன்றைக்கி ஃப்ளையாஷ் கல் ஓட்ட போகிறோம். பசங்க வந்து மிஷினை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரெடி பண்ணோன்னா ஓட்ட ஆரம்பித்தோன்னே கல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளையாஷ் கல் அடிச்சிட்ருக்கோம். மிஷினில் இப்படி தான் வரும். மிஷினில் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். இது இப்போ பெரும்பாலான இடத்துல செங்கலுக்கு பதிலாக இந்த கல்லை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இந்த யூனிட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர் ஆக போகுது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. கல் வந்து இப்படி தான் நாங்கள் அடிக்கிறோம். இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஃப்ளையாஷ் வாங்குகிறோம். ஃப்ளையாஷ் எங்கேருந்து வாங்குகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னையிலேருந்து வாங்குகிறோம். அப்புறமேட்டு பக்கத்தில் இருக்க க்ரஷர்லேருந்து எம்சாண்டு, சிமெண்ட் பேக்ஸ் எல்லாருமே வாங்கிடுவோம். இதுக்கு வந்து நம்ம சூப்பர் கிரேட் சிமெண்ட் தான் போடுறோம், நார்மல் சிமெண்ட் போடுறது கிடையாது. ஏன்னா கல்லோட ஸ்ட்ராங்னஸ்க்காண்டி நம்ம வந்து சூப்பர் பவர் தான் போடுவோம். ஃப்ளையாஷ் பார்த்திங்கன்னா ஒரு தாட்டி நாங்கள் லோட் பண்ணி வந்துச்சுன்னா நமக்கு ஒரு 30 டன் 36 டன் அந்த மாதிரி வந்துடும். மண் பக்கத்துலேயே இருக்கனால நம்ம அடிக்கடி மண் எடுத்துக்குவோம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கங்கள். இன்றைக்கி டே வந்து நம்ம கம்பெனி முடிச்சாச்சு. இன்றைக்கி ஒர்க்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே. ஏன் கம்பெனியை முடிச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சிமெண்ட் மூட்டையெல்லாம் தீர்ந்துருச்சு. அது இன்றைக்கி ஆர்டர் போட்டிருக்கு. நாளைக்கு தான் சிமெண்ட் மூட்டையெல்லாம் வரும். ஸோ இன்றைக்கி ஹாஃப் டே தான் கம்பெனி லீவ் விட்டாச்சு. இன்றைக்கி நம்ம கம்பெனியில் வந்து ஃப்ளையாஷ் பிரிக்ஸ் வந்து இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் பண்ணோம். யூனிட்டில் எல்லாத்துக்கும் இப்போதைக்கு ஹாஃப் டே லீவ் விட்டு நானும் கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும். மணி 3:15 மேலே ஆச்சு. எல்லோரும் ஸ்டே டியூன்டாக இருங்க. டே வித் தமிழ்ஹரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வாழ்க்கையில் டே பை டே என்னென்ன நடக்குதுங்கிறத நான் இனிமேல் இந்த சேனலில் அப்டேட் பண்ண போகிறேன். எல்லோரும் ஸ்டே டியூன்டாக இருந்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.